எங்கே பார்த்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஓடின்னு இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நான் 2 நாள் முன்னாடியே வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் அப்புறமா யோசிச்ச போது வேண்டாம், இதை பற்றி பேசி நம்ம ரீச் தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வீடியோ போடல. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, அந்த மேட்ரை வேற மாதிரி எடுத்துன்னு போகிறாங்க இப்போது அரசியல்வாதிகள். எல்லா கட்சிகளும், அதாவது எதிர்கட்சிகள், அவங்க இதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இதை திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் என்னமோ திமுகக்காரன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. நான் திமுகவோ அதிமுகவோ ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நான் 2 நாள் முன்னாடியே வீடியோலாம் போட்டிருக்கணும். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு மேட்டரை இப்படி ஆக்கணுமாடா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஃபீலிங். எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு. அதை பற்றி சிஓபி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என் கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. அக்யூஸ்டுடைய வீட்டுக்காரங்க, அக்யூஸ்டுடைய வக்கீல் அவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. இவங்க ஒரு வேளை லீக் பண்ணியிருக்கலாம். இந்த 2 பார்ட்டியில் யாராவது லீக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றது போலீஸில் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதுதான் சிஓபி சார் சொல்கிறார், அருண் ஐபிஎஸ் அவர்கள். அவர் சொன்ன விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அவ்வளோ செக்யூர்டாக இருந்து இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு, அந்த எஃப்ஐஆர் காப்பியும் அதின டீட்டெயில்ஸையும் சோஷியல் மீடியாவில் காமிச்சு ஒரு அசிங்கம் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் எல்லாம் பண்ணுறதெல்லாம், நம்ம ஆளுங்க தான். என்னடா இந்த ஒரு ரேப்பு, இவ்வளோ ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு, நீ அதை பற்றி பேசாமல் நீ இந்த மாதிரி பேசுறிய, நீ நான் போலீஸுக்கு சப்போர்ட்டா இல்லை அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக பேசுறியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எந்த அரசாங்கத்தில் வேணால் இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி இந்த ஆள் தான் பண்ணாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆளை பிடிச்சி சட்டத்தை முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு சாதாரண மேட்டர் கிடையாது. நம்ம ஊரில் சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொல்கிற நிறைய எதிர்கட்சிகள் இருக்காங்க, அரசியல்வாதிங்க. இப்போ எதிர்கட்சியில் இருக்காங்க. அவங்க அரசாங்கத்தில் இருக்கும்போதும் சட்டம் ஒழுங்கு மோசமாக போகலாம், இந்த மாதிரி மேட்டர்லாம் நடக்கலாம். ஆனால் அதை பற்றி அவங்க இப்போ பேச மாட்டாங்க. இந்த நம்ம சொல்லுவோம்ல, இந்த காமெடி, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா அப்படின்ற கதை தான் இது. ஏன் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் ஏன் நடந்தது, இந்த விஷயத்த இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். காந்திஜி சொன்ன மாதிரி எப்போ என் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நம்புறேன்னா, ராத்திரி 12 மணி ஒரு இதை சொல்லியிருப்பார் அவர். 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக ரோட்டில் நடந்து போகும்போது அவளுக்கு ஒன்றும் நடக்கலைன்னா அன்னைக்கு தான் எனக்கு என் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கும் ராத்திரி 12 மணி வேணாம், ராத்திரி ஒரு 7 மணி 8 மணிக்கே பொண்ணுங்க பசங்களும் சரி, பசங்களும் இப்போ டேஞ்சரில் தான் இருக்காங்கன்னு வைங்க. ஆனால் ஒரு சில பசங்க ஜாலியாக போகிறாங்க வராங்க எல்லாம் செய்கிறாங்க. பொண்ணுங்க 8 மணி 9 மணி இந்த மாதிரி 7 மணிக்கு அப்புறம் பொண்ணுங்க வெளியே இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம்தான். அந்த பயம் ஏன் வருதுன்னா, அரசாங்கத்தினால கிடையாது, இல்லை போலீஸ்னால கிடையாது. போலீஸ் வேலை செய்கிறாங்க, அரசாங்கம் வேலை செய்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அவங்க செய்ய வேண்டிய அந்த வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் செய்ய வேண்டிய வேலைக்கு மேலே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஒரு தெருவாக போய் போலீஸ் செக் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. எஜுகேஷன், அதுதான் மெயின். எஜுகேஷன்னா இது என்ன, அது இந்த மாதிரி ஏன் நடக்குது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நம்மளுடைய சொசைட்டியே மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். சொசைட்டியை என்னைக்கு மாறும்? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தான் இருக்குது. சொசைட்டி மாறலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொசைட்டி ஃபுல்லாக மாறுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஏன்னா இப்போ தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 50 வருஷமோ 20 வருஷமோ ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அந்த பொண்ணு யாரு, அந்த செய்தது யாரு, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்துலேருந்தே நிறைய நடந்திருக்கு. இந்த ரேப்புன்ற விஷயம் மனுஷனுடைய ஒரு என்ன சொல்றது, அது கூட பிறந்த ஒரு வியாதி மாதிரி. அது மனுஷன் என்னையிலேருந்து இருக்கானோ அன்னையிலேருந்து இந்த மாதிரி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி, இப்போ ரேப்புன்ற ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்குது அப்படின்றத தாண்டி ஒரு பையனுக்கு நடக்குது. ரேப்பு மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஆள் பலவீனமாக இருக்கான்னா, அந்த பலவீனமாக இருக்கிறவனுடைய வீக்காக இருக்கிறவனுக்கு மேலே ஏறி டான்ஸ் ஆடுறது தான் மனுஷ இயல்பு. 90% ஆஃப் த பீப்புள் அப்படின்ற மாதிரி 90% நம்மளுடைய மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இன்னொருத்தனை கீழே போட்டு மிதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க.
நிறைய இருக்கிறாங்க. ஆனால் வந்து சட்டத்தை பயந்து, ஐயோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தினால தான் வந்து செய்யாமல் இருக்காங்களே தவிர, இல்லை நான் இது செய்யக்கூடாதுப்பா, இது ரொம்ப தப்பு அப்படின்னா இந்த ஊரில் வந்து சீட்டிங்கு, இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறது, செயின் அறுக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. எல்லாருமே வந்து ஒழுங்கானவனாக இருந்தான்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா, இன்னும் நடந்துனே தான் இருக்கும். அது அவனுக்கு வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், அவனுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. அந்த கான்ஃபிடென்ஸை உடைக்கிறது தான் வந்து சட்டம் ஒழுங்கு. அதுதான் வந்து நம்ம ஆட்சியாளர்கள் கரெக்டாக பண்ணின்னு தான் இருக்காங்க. அவங்க வந்து பண்ணலன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, சாட்டியால் அடிச்சுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து இந்த ஆட்சியே கூடாது, இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு எதிரானது, அது இது. இந்த ரேப்புன்ற விஷயம் வந்து இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சுது. இது என்னையிலேருந்தோ எங்கன்னா சான்ஸ் கிடச்சிதுன்னா 2007 நான் மகாநல்லன்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். 2007 தான் போல இருக்கு. அந்த படத்தில் 4 பசங்க காட்டுவாங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, கஞ்சா அடிக்கிறது, இது பண்ணுறது, அப்படி போகிறது. எங்கன்னா வந்து பீச்சு சைடில் அதில் இல்லை இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க லவர்ஸ் வரவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அங்கே வந்து அப்படி உட்காந்துன்னு அப்படி பேசிக்கலாம் இருக்காங்க, ஏதோ பண்ணுவாங்கன்னு வைங்க. அந்த ஏதோ பண்ணுற அந்த மொமெண்ட்டில் வந்து இவனுங்க வந்து அட்டாக் பண்ணி இவனுங்களுக்கு வேண்டிய விஷயங்களை இவனுங்க செய்துட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணுங்களை சாவடிக்கிறது, இல்லை அந்த பசங்களை அடிச்சு கொள்வது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவனுங்க பண்ணான். அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம். கடைசியில் வந்து அவங்கள வெட்டி அவங்கள எல்லாம் அடித்து புதைப்பார் ஒரு ஹீரோ. அந்த மாதிரி செய்யணும்னு தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை. வெட்டி புதைக்கணும், இவனெல்லாம் வந்து உயிரோட புதைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை. ஆனால் வந்து அதை செய்ய முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. சட்டம் ஒழுங்கு, சட்டத்துக்கு எதிராக வந்து நம்ம யோசிச்சாலே அது தப்பு தான். அதுதான் வந்து இப்போ பலரும் வந்து இந்த அரசியல் பண்றன்ற இதுல அவங்க சட்டத்துக்கு எதிராக தான் பேசின்னு இருக்காங்க. அதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். சட்டத்துக்கு எதிராக என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா ஆட்சி இது, இது என்ன இது நான் இருந்திருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேன், இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது, இவன் வந்து சரி கிடையாது, இவன் வந்து அப்படி கிடையாது, இது வந்து இப்படி கிடையாது. மணிப்பூரை பத்தி நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம். நிறைய வீடியோஸ், நிறைய ரைட்டப்ஸ். மணிப்பூர்ல என்ன ப்ராப்ளம், மணிப்பூர்ல என்ன ப்ராப்ளம். அது வந்து 2 ஜாதி, 2 காஸ்ட்டு, 2 பிரிவுகள், அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. இதில் வந்து சைனா வரா, அது இது இப்படி பேசுகிறவங்க இருக்காங்க. டெல்லியில் முன்னாடி அந்த ரேப் கேஸ் நடந்த போது இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து ரோட்டில் வந்து நடக்க முடியாதா, அது இதுன்னு பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்கட்டாவில் அந்த டாக்டருக்கு நடந்த போது அதே மாதிரி அங்கத்தி உடனே வந்து அங்கத்தி ரூலரை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமே தவிர நம்மளை தான் நம்ம டார்கெட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். நம்ம தான் இதில் தப்பு பண்ணவங்க, நம்ம தான். இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 2 பேர் அந்த இடத்துல நைட்டில் போயிருக்காங்க. ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போனீங்க அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி. ஆனால் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பலரும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய கல்ச்சரே செத்து போச்சுங்க, நம்ம வந்து இப்போ பசங்கள்லாம் காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் படிக்கவா போகுது, அது இதுன்றாங்க. அந்த மாதிரி கேட்குறதும் தப்பு தான், அந்த மாதிரி அவங்க போனதும் தப்பு தான். அவங்க பின்ன எங்கே போக முடியும், அவங்க எங்கே போய் அவங்களுடைய ஆசையை தீர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்குற ஒரு சிலர் கூலான ஆளுங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களே கூப்பிட்டுக்கிறது வந்து கூல், நாங்கள் வந்து ரொம்ப கூல், நாங்கள் வந்து ஹிப்போக்ரிட் கிடையாது, நாங்கள் வந்து உண்மையாக இருக்கிறோம், நாங்கள் வந்து அப்படி, நாங்கள் அதாவது எல்லாரும் வந்து நாங்கள் இப்படி நாங்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர யாரும் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னது அப்படின்றது ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான். இப்போ காவல்துறை உயர் அதிகாரி அருண் சார் வந்து ஐபிஎஸ் அவர்கள், அவர் வந்து இந்த விஷயத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்க்குறாரு. அதனால வந்து அவர் வந்து கொஞ்ச நேரம் தான் பேசுகிறாரு, ஏன்னா அவருக்கு வேற நிறைய வேலைங்க இருக்குது. அவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் எப்படி பண்ணலாம், இது வந்து இப்படி கிடையாது, நீங்கள் திரும்பி திரும்பி அதே கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரே கேள்வியை திரும்பி திரும்பி. ஏன்னா அங்கே போகிற ரிப்போர்ட்டர் வந்து அவர் வந்து ரொம்ப மூளை ஜாஸ்தியானவர், அவர் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்றத காட்டிக்க பார்க்குறாரு. ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, அப்போ வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த ப்ராப்ளத்தை வச்சு இன்னொரு ப்ராப்ளம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கக்கூடாது. அதுதான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், எதுக்கு? அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய சிஸ்டம், நம்ம வந்து பசங்களை வந்து இந்த சொல்லி வளர்க்குறது, வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லி வச்சாங்க. அதாவது ஒரு பொண்ணை ஒரு பையனை லவ் பண்ணா அது வந்து பெரிய ஒரு தப்பு அப்படின்றது தான் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் வந்து 2 பேர் இப்போ பைக்கில் போகிறாங்கன்னா, பத்தியா எப்படி போகுது பத்தியா அப்படின்னும். இதுங்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக வந்துக்குதுங்க, இதுங்கெல்லாம் வந்து பார் ஊர் சுத்தத்துக்கு தான் வந்து இது.
ஏங்க ஊர் சுற்றுறதுன்றது தப்பு கிடையாது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக போனாங்கன்னா உடனே அவங்கள அப்படி பார்க்கறது அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நம்ம பண்ணுறது. இப்போ பப்ளிக் நியூசன்ஸ், இப்போ பப்ளிக்கில் வந்து அவங்க ஏதாவது ஒரு அசிங்கமான ஒரு வேலை பண்ணுறாங்க. இப்போ வந்து அசிங்கம்னா இப்போ யூஎஸ், யூகே இந்த மாதிரி ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு அப்சீனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். அது மற்றவங்க இருக்கிறத கேர் பண்ணாமல் நீ வந்து அப்போ ரோட்லேயே ஒன்று கடிக்கலாமே, ரோட்லேயே வந்து பாத்ரூம் போகலாமே. இப்போ யூஎஸ்சி யூகேலாம் வந்து அதை கொஞ்சம் ஓரளவு ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. ஆனாலும் அதை பண்ணுறவங்கலாம் நிறைய இருக்கிறாங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்ண விடணும்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா, பசங்களை வந்து இவ்வளோ அப்படியே அடக்கி 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 இது வந்து ஒரு கிரைம்ன்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வளர்க்காதீங்க. அந்த ஒரு பார்வையிலேயே அந்த ஒரு இதையே வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அந்த ஒரு வைப் நீங்கள் கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் பயந்துக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆள் அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கினான்னா, அதே மாதிரி அந்த பொண்ணுடைய வீடியோ பண்ணி துணியை கொடுக்காம ரொம்ப நேரம் துணி இல்லாமல் உட்கார வச்சு இவ்வளோ விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கான். அவன் ஏன் இப்படி பண்ணான்னு, இப்படியெல்லாம் பண்ணால் இவ வெளியே போய் சொல்ல மாட்டா. ஆனால் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அந்த பொண்ணு வந்து காமிச்ச தைரியம். இதே வந்து ஒரு 3 மாதம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ வந்து இந்த மாதிரி எனக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னா, அப்படி சொல்றதுன்றது வந்து நார்மல் தான். ஏன்னா வந்து இந்த ட்ராமாவிலேருந்து இப்போ இந்த பொண்ணு அந்த ட்ராமாவிலேருந்து வெளியே வந்த மாதிரி எல்லாரையும் எல்லா பெண்களாலையும் அந்த ட்ராமாவிலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அவ்வளோ ஒரு டார்ச்சர் அந்த நடந்தது, அந்த ஒரு பயம், அந்த ஒரு இது எதை பார்த்தாலும் பயம்ன்ற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. அதுலேருந்து வெளியே வந்து அந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த வெளியே சொன்னது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதான் நிறைய பேர் எல்லாரும் பாராட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து இதை வெளியே சொல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவன் ஜெயிச்ச மாதிரியா இருக்கும். அவன் வந்து நான் பத்தியா இப்படி பண்ண பத்தியா இப்படி இப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவான். நான் இப்படி பண்ண மாமே, இப்படி பண்ண மச்சி, பத்தியா எப்படி பத்தியா, நான் வந்து அவன் ஃபோன் நம்பர், அது வந்து ஒரு ஐடியா மாதிரி, அவர் பெரிய அறிவாளி. அந்த மாதிரி ஏன் வந்திருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹிப்போக்ரிட் மைண்டோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். அதாவது ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு, லவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு வண்டியில் ஒன்றா போனாலோ வந்தாலோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஆனால் இவங்க 7-7:30 மணிக்கு இருட்டில் அந்த இடத்துல லைட்டெல்லாம் கிடையாது, அது உள்ளே எதுக்கு போனாங்கன்றது தான் வந்து அது ஒரு கேள்வி தான். அது ஒரு தப்பான விஷயம் தான். அது வந்து அவங்க பண்ணியிருக்க கூடாது. அங்கே இங்கே போகிறது இருட்டில், யாரும் இல்லாத இடத்துல போகிறது, யாரும் இல்லாத இடத்துல போலீஸால் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க முடியாதுங்க எந்த காலத்துலேயும். சரி, இப்போ நம்ம ஊரில் வந்து எவ்வளோ நம்மளுடைய லேண்டு நிலப்பரப்புன்றது எவ்வளோ ஒன்றா சொல்லுவாங்க. துபாயில், யூகேவில், இங்கிலாண்டில், ஃப்ரான்ஸில் அங்கெல்லாம் வந்து ரொம்ப போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்கங்கே இருப்பாங்க. போலீஸ் அங்கங்கே இருப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து லேண்ட் வந்து சின்னது, அவங்களுடைய ஏரியா வந்து சின்னது. இப்போ நம்மளுடைய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதுதான் வந்து ஒரு நாடுங்க. அதனால வந்து போலீஸ் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அங்கங்கே சுற்றின்னு இருப்பாங்க. இங்கே வந்து போலீஸை வந்து இல்லை அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்றதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். 2 நாள் ஒரே நாள் அன்னைக்கே வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பண்ண ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சட்டத்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. வேற என்ன பண்ணணும் போலீஸ்? உடனே அதுல வந்து அரசியல் பண்ணி இதை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, கயவர்களுடைய ஆட்சி அது இது இதெல்லாம் வந்து அசிங்கமா இருக்கு. ஒரு சில அரசியல்வாதிகள் மேல நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது கூட போயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றது பார்க்கும்போது, யோ நீயும் இது மாதிரி தானா, நீயும் வந்து இந்த நேரத்துல வந்து அரசியல் தான் பண்றியா, இதை வந்து இதுல என்ன ப்ராப்ளம், இது ஏன் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி நடக்காம எப்படி பாத்துக்கலாம்னு நீ சொல்லாம எல்லா இடத்துலயும் போலீஸை போடு, போலீஸுக்கு என்ன வேலை, போலீஸுக்கு என்ன வேலைன்னு கேட்கறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். காலையில 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும், இல்லை காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும், திரும்பி காலையில 7 மணிக்கு வந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட போக முடியாதவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு சில விஷயம்லாம். நான் வந்து ஒரு இடங்கள்ல எப்படி நடக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து எல்லா பழியும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் இல்லை அரசாங்கத்து மேலேயும் சொல்றதுன்றது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயமா தான் நான் சொல்லுவேன். வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் அதை வந்து எப்படி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து
இந்த மாதிரி இடங்கள் இப்போ இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் ஏன் அன்டைமில் வந்து பசங்கள்லாம் சுற்றுறாங்க, உள்ளே வந்து ஏன் கிளியர் பண்ணுறது இல்லை, அங்கத்தி செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் பேசுறது ஓகே. அதை விட்டுட்டு போலீஸ் வந்து ஏன் இப்படி, ஏன் இங்கெல்லாம் சிசிடிவி போடல, இதெல்லாம் வந்து ஓகேயான விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கேமரா இருக்கு, அது ஒர்க் பண்ணலைன்னா கூட அந்த கேமராவை பார்க்கும்போது ஒரு பயம் தான். ஐயோ அங்கே இன்னொரு கண்ணு நம்மளை பார்க்குதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரதான் செய்யும். அதனால தப்பு பண்ணாம தான் இருக்கிறாங்க. உலகம் பூரா வந்து இப்போ சிசிடிவின்ற ஒரு விஷயம் இவ்வளோ ஃபேமஸ் ஆக காரணமே அதுதான். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே காலியாக இருக்கும், இதுவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல போலீஸ் போய் நிற்கணும், போலீஸ் போய் அந்த இடத்துல கேமரா போடணும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்தந்த இடத்துல யார் அத்தாரிட்டியோ அவங்க தான் அதை செய்யணும். எல்லா பழியும் வந்து தூக்கி போலீஸ் தலையில வச்சிட வேண்டியது. போலீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க இருந்தவங்களே வந்து போலீஸை தப்பா பேசுறாங்க. அது ஒன்று நான் பார்க்குறேன். எப்படிதான் அந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு தெரியல. அதான் ஆதாயம் இருந்தா என்ன வேணா பேசுவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. அதுதான் வந்து எனக்கு புரியுது இதுல இருந்து. ஆனா இவ்வளோ ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்து அந்த பொண்ணு ஆனால் தைரியம் காமிச்சு வந்து என்னை வந்து நீ இந்த மாதிரி பண்ணதுனால என்னை வந்து நீ ஒரு மூலையில உட்கார வைக்க முடியாது, நான் எழுந்துச்சு வருவேன் திரும்பி அப்படின்னு அந்த காமிச்ச அந்த தைரியம் பார்த்தீங்களா, பெரிய விஷயம். அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாதான் தெரியும் அந்த சுச்சுவேஷனுடைய வலி.